வெல்கம் டு கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ப்ளைசிங் மிஷின் இல்லாமல் மேனுவலாக ஸ்ப்ளைசிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, இந்த மாதிரி டெம்பரரி ஸ்ப்ளைசிங் கிட்டு வந்து நமக்கு தேவை. அதுபோக ஒரு ஃபைபர் கிளீவரு ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரிப்பரு, ஐபி லிக்யூடு, ஒரு டிஷ்யூ பேப்பர், இவ்வளோதான் நமக்கு தேவை. இதை வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு நம்ம லைவாகவே செஞ்சு காட்டுவோம். இப்போ வந்து நமக்கு சிக்னல் வந்து பச்சை கலர் கோரில் தான் வந்து அதில் வந்து ஒரு பேட்ச் கார்டு அடித்து வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல கட் ஆச்சுன்னா எப்படி ஸ்ப்ளைசிங் மிஷின் இல்லாமல் ஜாயிண்ட் அடிக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிக்னல் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிடுவோம். -1.5 dBm வருது. ஓகே, இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, கட் பண்ணியாச்சு. சிக்னல் லோ ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல அந்த டெம்பரரி ஸ்ப்ளைசிங் கிட்ட வச்சு நம்ம வந்து மேனுவல் ஸ்ப்ளைஸ் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ வந்து இதை கரெக்டான லெவலில் கட் பண்ணிவிடுவோம். ஸ்ட்ரிப்பை வச்சு ஸ்ட்ரிப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிடுவோம். நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணும்போது வந்து 10 நாரில் வைப்போம். இப்போ வந்து 10 நெட்டில் வைக்கணும். எதனாலன்னா, நமக்கு இதிலேருந்து 2 பாயிண்ட் வந்து தனியாக நமக்கு வந்து இந்த டெம்பரரி கிட்டில் நிற்கும். அதுபோக நமக்கு 4 பாயிண்ட் வந்து தேவை. அதனால் 18 கரெக்டாக வச்சுக்கணும். வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ப்ளைசிங் கிட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இந்த டெம்பரரி ஸ்ப்ளைசிங் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது. அதில் வந்து தட்டாமல் நேராக உள்ளே வர கொடுக்கணும். கரெக்டாக ஒரு எட்ஜ் போனோடனே தட்டும், அதுக்கடுத்து டைட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து ஒரு சைடு கொடுத்தாச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து இந்த பச்சை கலர் கோரை வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ளைசிங்கில் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து -1 இருந்தது. இந்த மாதிரி டெம்பரரி ஸ்ப்ளைசிங் பண்ணும்போது எவ்வளவு லாஸ் ஆகி நமக்கு சிக்னல் வருது அப்படின்னு பார்ப்போம். இது நார்மலாக எப்போவுமே 12 வைப்போம். இந்த டைம் வந்து அதை 14 வைக்கணும். ஓகே, வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து டெம்பரரி சொல்யூஷன் தான், பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. ஓகே, உள்ளே வந்து கொடுத்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கொடுக்கும்போது வந்து நீங்கள் பார்த்து கொடுக்கணும். அதாவது நம்ம கொடுக்க கோர் வந்து இந்த சென்டரில் உள்ளே வரணும். இதில் சைடில் உள்ளே வந்துருச்சுன்னா கரெக்டாக பண்ணலை அப்படின்னு அர்த்தம். சென்டரில் கரெக்டாக உள்ளே வந்து கொடுத்துக்கிடுவோம். கொடுத்துட்டு இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். கண்டிப்பாக இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் டைட் ஆகி ரெண்டாவது வெளியே உருவாது. ஓகே, இப்போ வந்து இதை உள்ளே வச்சுருவோம். வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகே, ஓகே. இதில் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து கரெக்டாக நம்ம அந்த ஃபைபரை வந்து கரெக்டான பாயிண்டில் வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி 4 பாயிண்ட் வந்து வெளியே நிற்கணும், 2 பாயிண்ட் வந்து இந்த டெம்பரரி ஸ்ப்ளைசிங் கிட்டுக்குள்ளே நிற்கணும். அது மாதிரி கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் லாஸ் இல்லாமல் அல்லது குறைஞ்ச லாஸில் வந்து ஸ்ப்ளைசிங் ஆகும். இது நீங்கள் கரெக்டாக க்ளீன் பண்ணலை அப்படின்னா அதிக லாஸ் ஆகும். அதாவது இப்போ -1 கொடுத்த இடத்துல -3, 4 வந்திருக்கும். ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணி கட் பண்ணி உள்ளே வச்சுருந்தீங்க, க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா ஓரளவு பிரச்சனை எல்லாமே இருக்கும். ஆனால் இது வந்து டெம்பரரி ஸ்ப்ளைசிங் தான். மறுபடி நீங்கள் மிஷின் வந்தோடனே கட்டாயம் இந்த ஸ்ப்ளைசிங்கை வந்து கட் பண்ணிட்டு எப்பவும் போல் சிலிப் போட்டு மிஷின் வச்சு ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா இது ஃப்யூச்சரில் உரி வந்தாலும் வந்துடும். அதனால் டெம்பரரியாக மிஷின் வர லேட்டாக இருக்குது, இதான் மெயின்லைன் கட்டு, அந்த மாதிரி அர்ஜென்ட் டயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பேட்ச் கார்டில் இருந்து சிக்னல் எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு -1.50 வந்துச்சு. ஓகே, -1.88. அப்போது 0.30 வந்து லாஸ் ஆகிருக்கு. இது டெம்பரரி சொல்யூஷன் தான். அதனால் இந்த லாஸ் வந்து நமக்கு ஓகே தான்.
இதை வந்து ஏற்கனவே நிறைய ஆப்ரேட்டர் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி போட்டிருந்தோம். இதில் மெயினாக கனெக்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த இடையில உள்ள இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். நம்ம கொடுக்க கோரும் சைடில் இதில் வெளியே வந்துடக்கூடாது. கரெக்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து வரணும். உள்ளே வந்து ஒரு ஜெல் மை போட்டிருக்காங்க. அது வந்து சிக்னல் வந்து லாஸ் ஆகாமல் அது ஓரளவு பாதுகாத்துக்கிடும். அதுக்கடுத்து இதோட விலை வந்து 100 ரூபா. இதே மார்க்கெட்டில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கா அப்படின்னு தெரியல. நம்ம நிறைய கடை ஏறி இறங்கி தான் இந்த கிட்டு வந்து கிடச்சிது. அதனால் உங்கள் லோக்கல் ஷாப்பில் இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட விலை 100 ரூபா. அதுபோக க்ளீவர் இந்த மாதிரி க்ளீவர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே நம்ம ஸ்ப்ளைசிங் மிஷினில் உள்ள க்ளீவர் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் தனியாக சைனா க்ளீவர் கூட வாங்கிக்கலாம். ஒரு 3000 ரூபா வரும். இந்த மாதிரி ஒரு ப்ரோஸ்கிட் ஸ்ட்ரிப்பர் வாங்கிக்கலாம் 900 ரூபா. அதுபோக இந்த மாதிரி கிட்டு ஒரு 4-5 வாங்கி வச்சாச்சுன்னா ஏதாவது ஒரு அர்ஜென்ட் மெயின் லைன் கட்டு அப்படி டயத்தில் வந்து இந்த மாதிரி நீங்களே கூட டெம்பரரியாக ஸ்ப்ளைசிங் பண்ணி லைனை ஓட்டி விட்டுக்கலாம். மாதிரி ஸ்ப்ளைசிங் மிஷின் வந்தோடனே நீங்கள் எப்பவும் போல் ஜாயிண்ட் அடிச்சு விட்ருங்க. டெம்பரரி சொல்யூஷனுக்கு மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிடுங்க. பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு இது வந்து சரியாகாது. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி கோர் கட்டாக இருக்குது இல்லை பேட்ச் கார்டை வந்து ஸ்ப்ளைசிங் பண்ணதை பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி பேட்ச் கார்டு கிட்ட ஏதாவது கடிச்சிருந்தது அப்படின்னா இந்த இடத்துல புது பேட்ச் கார்டை எப்படி ஈஸி கனெக்டர் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணுது அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நம்ம கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.